தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை. தந்தை பெரியாரின் நினைவு தினம் என்று. பெரியார் அப்படி என்னதான் சாதித்தார், அந்த தாடிக்காரன் செய்த சம்பவங்கள் என்ன அப்படின்றதா இன்னைக்கான பேச்சாக முடிவு செய்யப்பட்டுச்சு. ஏன் பெரியார் என்றும் போற்றப்படுகிறார் அப்படின்னு நான் யோசிச்சப்ப சிம்பிளான ஒரு விஷயம் தோணுச்சு. சமீபத்தில் வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் கோவில் தோறும் பக்தர்கள் ஏராளமாக பெருமாளை தரிசிக்க குவிந்திருக்கிறார்கள். இதை தவிர கேரளால ஐயப்ப பக்தர்கள், ஐயப்பனை தரிசிக்க செல்லும் முக்காவாசி பக்தர்கள் தமிழக பக்தர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர சஷ்டி விரதம், இப்படி 12 மாதங்களும் ஏதோ ஒரு கடவுளை தமிழக மக்கள் அனைவரும், ஒரு பக்தர்கள் எல்லோருமே ஒரு ஆன்மீக பூமியாக தமிழகம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் அரசியல்னு வந்துட்டா இன்னும் தமிழக அரசியலில் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றன என்பதற்கு பெரியார் போட்ட விதைதான் காரணம் அப்படின்னு பிற மாநிலங்கள் சொல்கிற அளவுக்கு பெரியாரின் தடம் மறைக்க முடியாததாக இருக்கு. பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர வேற என்ன செஞ்சிட்டார், வேற என்ன சொல்லிட்டார் பெரியார் அப்படின்னு யோசிக்கும் போது, இனி வரும் நாளில் கம்பி இல்லா தந்தி கருவி ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒளிந்திருக்கும். இது பெரியார் சொன்னது. என்ன இதுல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற செல்போனை அன்றே கணித்தவராக பெரியார் இருந்திருக்கிறார். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவராக பெரியார் இருக்கிறான்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றார். பெண்களிடமிருந்து கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுக்க வேண்டும் சொன்னவர் பெரியார் தானே. இன்றைக்கு அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் எல்லா துறைகளிலும் பெண்கள் மேம்படுவதற்கு தமிழகத்தில் மறுமலர்ச்சியை விரும்பியவர்களில் பெரியாரும் ஒருவர் என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. பெரியார் என்னப்பா கடவுள் இல்லைம்பாரு, கடவுள் இல்லை அவன் வரமாட்டான், அதை சொன்னவர் தானே பெரியார், அதை ஏன் இப்படி சொல்றீங்க, அதை ஏன் மறைக்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடில் அவருக்கு முக்கிய பொறுப்பு ஒன்று கிடைக்கும் போது, அப்போது அங்கிருந்த கோவில்களில் 3 கால பூஜையாக இருந்ததை 6 கால பூஜையாக மாற்றியவர் பெரியார். தனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு, அதுக்காக அதை மற்றவங்க மேல திணிக்க கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்திருக்கிறார். இது தவிர அவர் பெரிய பெரிய சாமிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கொடுத்த விபூதிய மறக்காம நெத்தியில் இட்டுக் கொள்வார் அப்படின்னு நம்ம நிறைய எழுத்தாளர்கள் சொல்றதை பார்க்க முடியும். இதைத்தான் இன்னைக்கு ஹீரோக்கள்லாம் படத்துல ஒரு கிறிஸ்டியன் ஹீரோ ஒரு விபூதி வச்சுட்டு வரதையும், ஒரு அன்புனாலதான் இது சொல்லப்படுது, அன்புனாலதான் இது செய்யப்படுது அப்படின்ற ஒரு ஹீரோக்கு ஒரு இமேஜாக இன்னைக்கும் சொல்லப்படுது. இது தவிர ஒரு முக்கியமான கோட் ஒன்று இருக்கு, அது இன்றளவும் பொருந்தி போகும். 1000 அறிவாளிகளுடன் போட்டி போடுவதை விட, வாதம் செய்வதை விட கடினம் என்னன்னா ஒரு முட்டாளோடு வாதிடுவது. இன்றைய சமுதாயத்தில் நாம் பல பேர்ட்டையும் வாதிடுவதை நிப்பாட்டிட்டு நீ செய்யறதாம்பா கரெக்டு அப்படின்னு தன்னுடைய அறிவை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் உணர்த்துபவராக பெரியார் இருக்கிறார். அந்த தாடிக்காரன் செய்த சம்பவங்கள் 1, 2 அல்ல, எத்தனையோ. நன்றி, வணக்கம்.